Morning students. Today now we are discussing about 5th chapter molecular genetics la enzymes and mechanism of replications in eukaryotes. Last video prokaryotes பார்த்தோம். அங்க DNA replication பாத்தீங்க அப்படினா only one placeல மட்டும் தான் நடைபெறுது. அப்ப நாங்க initiation siteக்கு என்ன பேர் அப்படினா ORI அப்படினு சொன்னேன். Origin of replication site only one is present. இதுவே யூகேரியட்ஸ்ல பாத்தீங்க அப்படினா நிறைய ரெப்ளிகேஷன் சைட்ஸ் இருக்கும். ஓகே, பிகாஸ் காரணம் என்னன்னு கேட்டா யூகேரியட்ஸ்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ லென்த் பாத்தீங்க அப்படினா ஜெயின் டிஎன்ஏ. அப்ப யூகேரியட்ஸ்ல டிஎன்ஏ எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? ஜெயின். ஏன் சார் அப்படினா 2.2 மீட்டர் லென்த். ஓகே, அங்க டிஎன்ஏ உடைய லென்த் எவ்வளவு அப்படினா 2.2 மீட்டர். தோசை நீட்ல கேட்ட क्वेश्चन. ஓகே, நார்மலா யூகேரியாட்டிக் டிஎன்ஏ உடைய லென்த் 2.2 மீட்டர் இருக்கு. ஓகே, அப்ப இதனுடைய ரெப்ளிகேஷன் எப்படி சார் ஃபார்ம் ஆகும்? அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் பிளேஸ் வந்து நிறைய இருக்கும். ஓகே, அப்ப இந்த செவரல் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சைட் இருக்கு. அதுக்கு பேர் என்னது? ரெப்ளிகேட். இப்ப இதுல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய செவரல் ரெப்ளிகேட் செவரல் ரெப்ளிகேஷன் சைட் இருக்கு. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ரெப்ளிகேன் அப்படின்னு சொல்லுவோம். ரெப்ளிகேன்ஸ். அண்டர்ஸ்டாண்டா? ஓகேங்க, இது ஒரு சைடு. இப்ப இதுல அப்ப since two strand of DNA அங்க இருக்கக்கூடிய ரெண்டு strand of DNA cannot separated throughout என்னன்னு கேட்டார் ஒரே நேரத்துல. ஓகே, ரெண்டும் தனித்தனியா பிரியாது. அப்ப ஒரே லைன் ஞாபகம் வச்சுக்கோ. அங்க இருக்கக்கூடிய DNA strand டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ராண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டன் டைம்ல do not separated. yes sir அப்படின்னு கேட்டா reason large amount of என்ன தேவைப்படுது அப்படின்னா எனர்ஜி தேவைப்படும். அதிகப்படியான எனர்ஜி தேவைப்படும். சரி, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா அட் டைம்ல ஒரே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய டபுள் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ cannot separated throughout at a time. ஓகே, அப்ப at a timeல ஒரே நேரத்துல உனக்கு என்ன ஆகாது அப்படின்னா பிரியாது. ஓகே, பிகாஸ் காரணம் என்னன்னு கேட்டா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கேன் பி நீட். அப்ப அங்க ரெப்ளிகேஷன் அக்கர் வித்தின் எங்கன்னு கேட்டா ஸ்மால் ஓப்பனிங். அப்ப அந்த ஸ்மால் ஓப்பனிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ் இதுக்கு என்ன பேர்? ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் ஆகுது. அப்ப இந்த ரெப்ளிகேஷன் அக்கர் ஒரு ஸ்மால் ஓப்பனிங்ல நடக்குது. அந்த ஓப்பனிங் என்ன பேர் அப்படின்னு கேட்டா ரெப்ளிகேஷன் ஃபோர்க். ஓகேவா? ரெப்ளிகேஷன் அக்கர் வந்து பார்த்தா அப்படின்னா ஸ்மால் ஓப்பனிங். சோ இட் இஸ் கால்ட் என்னது? ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அங்க இருக்கக்கூடிய அன்விண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அங்க இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இத தனித்தனியா செப்பரேட் பண்ணக்கூடிய என்சைம் யார் அப்படின்னு கேட்டா டிஎன்ஏ ஹெலிகேஸ். அப்ப இங்க இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஹெலிகேஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அன்விண்ட் செப்பரேட் பண்ணுது. அங்க டபுள் ஸ்ட்ராண்டா இருக்கக்கூடிய டிஎன்ஏவை தனித்தனி ஸ்ட்ராண்டா செப்பரேட் பண்ணக்கூடிய என்சைம் யார் அப்படின்னா டிஎன்ஏ ஹெலிகேஸ். அப்ப வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் क्वेश्चन. டிஎன்ஏ ஹெலிகேஸ் உடைய வேலை டபுள் ஸ்ட்ராண்டடா சிங்கிள் ஸ்ட்ராண்டடா பிரிக்கும். அப்ப தனித்தனியா பிரிச்சிருச்சு. ஓகே, இப்ப இதுல ஒரு ஸ்ட்ராண்ட் என்னவா செயல்படுது அப்படின்னு கேட்டா டெம்ப்ளேட்டா செயல்படும். அதர் ஸ்ட்ராண்ட் வந்து பாத்தா கோடிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப டயகிராம் வா. ஓகே, that is a parent strand. ஓகே, இதான் parent strand அப்படின்னு சொல்லுவோம். that is a 5 prime end 3 prime end. ஓகே, அதே மாதிரி இங்க என்ன சொல்லுவோம்? 3 prime end 5 prime end. இது ரெண்டுமே என்ன சார் அப்படின்னா டெம்ப்ளேட். இதுவும் என்னன்னு கேட்டா டெம்ப்ளேட்டா செயல்படும். இது ரெண்டுமே பேரண்ட் ஸ்ட்ராண்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப
இப்ப மேக்ஸிமம் வந்து பாருங்க இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டோடைய போலாரிட்டி. அப்ப டெம்ப்ளேட் ஸ்டாண்டோடைய போலாரிட்டி என்ன கொடுத்திருக்காங்க பாரு, 3 பிரைம் into 5 பிரைம் end. டெம்ப்ளேட் ஸ்டாண்டோடைய போலாரிட்டி 3 பிரைம் into 5 பிரைம் end. 3 பிரைம்ல ஆரம்பிச்சு 5 பிரைம்ல போய் முடியுது. அப்ப இதுல ரெப்ளிகேஷன் எப்படி சார் நடக்குது அப்படின்னு கேட்டா கண்டினியூஸா நடக்கும். அப்ப இதுல மேக்ஸிமம் உனக்கு என்ன ஏற்படலாம், ஒரு நியூ ஸ்டாண்ட் ரெப்ளிகேஷன் வந்து பாத்தா கண்டினியூவா நடக்குது. அப்ப ரெப்ளிகேஷன் கண்டினியூவா நடக்கக்கூடியதுனால இதுக்கு என்ன சார் பேரு? அப்ப ரெப்ளிகேஷன் கண்டினியூவா நடந்தா அதுக்கு என்ன பேர், லீடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா லீடிங் ஸ்டாண்ட். அப்ப ரெப்ளிகேஷன் கண்டினியூ. அப்ப ரெப்ளிகேஷன் கண்டினியூவா இருந்ததனால அதுக்கு என்ன பேருங்கறான், லீடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுலயே அதர் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இன்னொரு ஸ்டாண்ட். இப்ப இது வந்து கோடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கோடிங் ஸ்டாண்டோட போலாரிட்டி, அப்ப கோடிங் ஸ்டாண்டோட போலாரிட்டி எவ்வளவு சார் அப்படின்னு கேட்டா that is a 5 prime into 3 prime என்று சொல்லுவோம். இது கோடிங் ஸ்டாண்ட். அப்ப இது டெம்ப்ளேட், இதுக்கு ஈக்குவலா ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாண்டுக்கு என்ன பேரு, கோடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? சரிங்க, ஓகே. இப்போ இது ஒரு ஸ்டாண்ட். அப்ப கோடிங் ஸ்டாண்டோட போலாரிட்டி 5 பிரைம்ல இருந்து 3 பிரைம் என்று வந்துருச்சு. அப்ப இதனுடைய ரெப்ளிகேஷன் உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்கண்டினியூஸா நடக்கும். ரெப்ளிகேஷன் என்ன பண்ணலாம் அப்படியே கண்டினியூவா நடக்காது, டிஸ்கண்டினியூஸா நடக்கும். அப்ப அந்த டிஸ்கண்டினியூஸா நடக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா லாகிங் ஸ்டாண்ட். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? சரிங்க, ஓகே. இப்போ இதுல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்த லாகிங் ஸ்டாண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எப்படி சார் ஃபார்ம் ஆயிருக்கும், இங்க அப்படியே ஆப்போசிட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 பிரைம் எண்டா இருக்கு, இது 5 பிரைம் எண்டா இருக்கும். ஓகே, அங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்க, ரெப்ளிகேஷன் கண்டினியூவா நடக்குது, அதனால லீடிங் ஸ்டாண்ட் அப்படின்ட்டோம். இங்க ரெப்ளிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா உனக்கு என்ன ஆகுது, டிஸ்கண்டினியூஸ் நடக்குது. இதுக்கு என்ன பேரு, லாகிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த டிஸ்கண்டினியூஸ் சிந்தசிஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்கண்டினியூஸ் சிந்தசிஸ், அப்ப இந்த டிஸ்கண்டினியூஸ் சிந்தசிஸ் ஆஃப் பிராக்மெண்ட். ஓகே, அப்ப லாகிங் ஸ்டாண்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா ஊகசாகி பிராக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அங்க இருக்கக்கூடிய பிராக்மெண்ட்க்கு என்ன பேரு, ஊகசாகி பிராக்மெண்ட். ஓகே, அங்க இருக்கக்கூடிய எல்லாமே என்னன்னா ஊகசாகி பிராக்மெண்ட். அப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லா பிராக்மெண்ட்டும் ஜாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு என்சைமுக்கு என்ன பேர் அப்படின்னா டிஎன்ஏ லிகேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டிஎன்ஏ லிகேஸ் ஃபார்ம் ஆகும். இல்ல ஒரு ரெட் கலர்ல வரைகிற மாதிரி இந்த தட் என்ன சொல்லுவாங்கன்னா டிஎன்ஏ லிகேஸ். டிஎன்ஏ லிகேஸ் அப்படின்னாவே ஜாயிண்டிங் என்சைம். அங்க இருக்கக்கூடிய ஊகசாகி பிராக்மெண்ட் எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கக்கூடிய ஒரு என்சைம். அப்ப உனக்கு என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது மூவ் ஆகும். எப்படி சார் மூவ் ஆகுது, அவே த போத் டைரக்ஷன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து பாருங்க போத் டைரக்ஷன் நோக்கி என்ன பண்ணும் அப்படின்னா மூவ் ஆகும். ஓகே, அப்ப ரெண்டு சைடு மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன ஆகுது சார், ஒரு காம்ப்ளிமெண்டரி நியூக்ளியோடைட்ஸ் ஃபுல்லா ஒரு ஃபுல் ஸ்டாண்ட் உருவாகும். ஒரு காம்ப்ளிமெண்டரி நியூக்ளியோடைட் ஸ்டாண்ட் வந்து பார்த்தா அப்படின்னா பேர்ட் எக்ஸிட்டிங். ஓகே, ஒரு பேர்ட் ஸ்டாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இது எப்படி சார், அங்க இருக்கக்கூடிய கோவேலன்ட் பாண்ட் எல்லாமே என்ன ஆயிரும், டுகெதர் ஆயிரும். ஓகே, அப்ப கோவேலன்ட் பாண்ட் எல்லாத்தையுமே டுகெதர் பண்ணிருது சார். டுகெதர் பண்றது யார் அப்படின்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற என்சைம். இப்போ இங்க மேக்ஸிமம் டிஎன்ஏ பாலிமரேஸ் எந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்குன்னா இந்த இடத்துல கிரீன் கலர்ல வரையறோம் பாருங்க. ஓகே, இது டிஎன்ஏ பாலிமரேஸ். இது யார் சார் அப்படின்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இங்க என்ன சார் அப்படின்னா இதே டிஎன்ஏ பாலிமரேஸ் தான். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப அங்க இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாத்தையுமே, அங்க இருக்கக்கூடிய கோவேலன்ட் பாண்ட் எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்கிறது. அங்க பிட்டு பிட்டா இருக்கக்கூடிய கோவேலன்ட் பாண்ட் எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்கிறது யார் அப்படின்னு கேட்டா தட் இஸ் யார் சார் அப்படின்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் தான். ஆக்சுவலா ஃபார்மேஷன் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ ஸ்டாண்ட் ரீஜன். இதையெல்லாம் உருவாக்குவது பிரைமர் தான். மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா மறுபடியும் ஓகே வேற கலர் இல்ல, இதையே வச்சு யூஸ் பண்ணுவோம், ரெட்டையும் யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த இடத்துல பிரைமர் தான் உருவாக்கும். பிரைமர் அப்படிங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் என்ன சார் அப்படின்னா ஆர்என்ஏ. இதை உருவாக்கக்கூடிய என்சைம் யார் அப்படின்னா பிரைமேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பிரைமேஸ் அப்படிங்கிற என்சைம் எதை கிரியேட் பண்ணுது அப்படின்னா பிரைமர் அப்படிங்கிற ஒரு ஆர்என்ஏவை உருவாக்கும்.
ஓகே, அப்ப அந்த பிரைமர் ஆர்என்ஏ எங்க ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டா there is a 3OH ல. ஓகே, நான் சொல்லலையே சுகர்ல. இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இது மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்திருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஓகேவா, that is a carbon 1 2 3. ஓகேவா, இந்த இடத்துல அப்ப மேக்ஸிமம் உனக்கு என்ன பண்ணும், இந்த இடத்துல வந்து பார்த்தா அப்படின்னா பிரைமர் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்ப மேக்ஸிமம் வந்து பாரு பிரைமர் ஃபார்ம் ஆயிருச்சு இல்லையா? இப்ப அதாவது பிரைமர் அப்படிங்கிறது யார் சார் அப்படின்னு கேட்டா ரிபோநியூக்ளியோடைட். அதாவது பிரைமர் அப்படிங்கிறது ஆர்என்ஏ தானே, அதனால இதுக்கு என்ன சொல்லுவாங்க, ரிபோ நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சார் இந்த பிரைமர் அப்படிங்கிறது ஆர்என்ஏ, ஆர்என்ஏ உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட் யார் அப்படின்னா ரிபோ நியூக்ளியோடைட்ஸ். அதுவே இங்க டெம்ப்ளேட்ல இருக்கிறது யார் சார், இது டெம்ப்ளேட்டா, அப்ப டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட் யார் அப்படின்னா டிஆக்சி ரிபோ நியூக்ளியோடைட். டிஆக்சி ரிபோ நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப டெம்ப்ளேட்ல யார் இருக்கா, டிஆக்சி ரிபோ நியூக்ளியோடைட் இருக்கு. அங்க பிரைமர்ல யார் இருக்கான்னு கேட்டா ரிபோ நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அப்ப இந்த டிஆக்சி ரிபோ நியூக்ளியோடைட் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகுது. ஓகே, யாரோட ஆர்டர் ஆகுது அப்படின்னா ரிபோ நியூக்ளியோடைடோட ஆகும். அப்ப இந்த பிரைமர் அல்டிமேட்டா, ஓகே பிரைமர் என்ன பண்ணும், அல்டிமேட்டா வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா அந்த ஆட்டோமேட்டிக்கா லீவிங். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விட்டு என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டே போகும். அப்படியே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், பிரைமர் வெளியிடும், லீவிங் ஆயிடும். அப்ப பிரைமர் வந்துடும் சார். அதை கண்டினியூவா இழுத்துட்டு போறது யாரு அப்படின்னு கேட்டா டிஎன்ஏ பாலிமரேஸ் தான் சார். பிரைமருடைய வேலை இங்க இருக்கக்கூடிய ரிபோ நியூக்ளியோடைடை கொண்டு போய் என்ன பண்ணும், டிஆக்சி ரிபோ நியூக்ளியோடைடு ஜாயின் பண்ணி விட்டுரும். விட்டு என்ன பண்ண, லீவ் இட் ஆயிடும். அப்ப லீவ் இட் ஆனது ரிபோ நியூக்ளியோடைடை கண்டினியூவா இழுத்துட்டு போறது யாரு அப்படின்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் தான் கொண்டு போகும். ஓகே, அப்ப டிஎன்ஏ பாலிமரேஸ் உனக்கு என்ன ஆயிடுச்சு, கடைசியா ஒரு நியூலி சிந்தசைஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு RNA டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் உருவாயிருச்சு. அப்ப இதுல உனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா இந்த 5N இருக்கு இல்லையா, ஒன்லி உனக்கு என்ன பண்ணும், ஒன்லி வந்து பார்த்தா அப்படின்னா எக்ஸோ நியூக்ளியஸ் வந்து பார்த்தா அப்படின்னா ஆக்டிவிட்டி வந்து ஃபார்ம் ஆகி அங்க இருக்கக்கூடிய எல்லா பிராக்மெண்ட்டையும் ஓகே இணைக்கக்கூடிய என்சைம் யார் அப்படின்னா நம்ம சொல்லியிருக்க டிஎன்ஏ லிகேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்தையும் இணைச்சிடும். சரி, ஒரே கான்செப்ட் தான். இந்த இடத்துல பிரைமர்ங்கிறது ஆர்என்ஏ ரிபோ நியூக்ளியோடைடு, டெம்ப்ளேட் அப்படிங்கிறது டிஆக்சி ரிபோ நியூக்ளியோடைடு. இது ரெண்டையும் ஒன்னா இணைச்சு பிரைமர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்னா இணைச்சு விடும். அண்டர்ஸ்டாண்டா? இங்க டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணணும்னா ஒரு எண்ட்ல 3 மேக்ஸிமம் 3 பிரைம்ன்றது அப்படியே 5 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, எடுத்துட்டு போறது. அப்ப டிஎன்ஏ பாலிமரேஸ் உனக்கு என்ன ஆயிரும்னா அதுவும் விடுபட்டுரும். அதுவும் விடுபட்ட உடனே அங்க என்ன ஏற்படுது அப்படின்னா டிஎன்ஏ லிகேஸ் என்ன பண்ணணும், அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு நியூ நியூக்ளியோடைட் ஸ்ட்ராண்டா உருவாக்கிறோம். ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெத்தடு. இதுலயே கடைசியா அப்ப இந்த ப்ராசஸ் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதுல 2 வகையான என்சைம்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஒரு என்சைமுக்கு பேர் கெலிகேஸ், நம்ம ஆல்ரெடி நடத்திருக்கோம், சொல்லியிருக்கோம். ரெண்டாவது டோப்போ ஐசோமரேஸ் ஒரு என்சைம் இருக்கு. ஒன்னு கெலிகேஸ், இன்னொன்னு டோப்போ ஐசோமரேஸ். இப்ப இந்த இடத்துல உனக்கு என்ன ஆகும்னா டோப்போ ஐசோமரேஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப கெலிகேஸ் உடைய வேலை அங்க இருக்கக்கூடிய டபுள் ஸ்ட்ராண்ட சிங்கிள் ஸ்ட்ராண்டடா செப்பரேட் பண்ணுவதுதான் கெலிகேஸ் உடைய வேலை. அப்ப டோப்போ ஐசோமரேஸ் உடைய வேலை என்ன சார் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய டபுள் ஸ்ட்ராண்டடா பிளெக்சிபிளா, ஓகே பிளெக்சிபிள் மீன்ஸ் என்னது, அதாவது வந்து பாத்தீங்க அப்படியே தனியா செப்பரேட் ஆகுவதற்கான வழியை உருவாக்குவது யார் அப்படின்னா டோப்போ ஐசோமரேஸ். அதாவது ரிலீஸ் தி ஸ்ட்ரென்த், அதாவது மெயின் என்ன சொல்லணும் அப்படின்னா ரிலீஸ் தி டென்ஷன். அப்ப டென்ஷனை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு என்சைம், அப்ப டென்ஷனை ரிமூவ் பண்ணக்கூடிய டிஎன்ஏல இருக்கக்கூடிய டென்ஷனை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு என்சைமுக்கு என்ன பேர் அப்படின்னா டோப்போ ஐசோமரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, டிஎன்ஏ கைரேஸ்னு ஒரு மீனிங் இருக்கு. அப்ப டிஎன்ஏ கைரேஸ் அப்படின்னாலும் டோப்போ ஐசோமரேஸ்னாலும் ஒண்ணுதான், ஒரு உண்மை இருக்குது. டிஎன்ஏ கைரேஸ் அதர்வைஸ் டோப்போ ஐசோமரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இங்க இருக்கக்கூடிய அன்விண்ட் ஓகே தனித்தனியா பிரியுது இல்லையா, அப்ப அந்த அன்விண்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்றது. ஓகே, அதாவது ஒய் ஷேப், இது ஆக்சுவலா ஒய் ஷேப்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப ஒய் ஷேப்டு ஸ்ட்ரக்சரா உருவாக்குறது யார் அப்படின்னா இதுதான். அப்ப அந்த ஒய் ஷேப்டு ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க் இருக்கு இல்லையா, ஆரிஜின் ஆஃப் 2 ஸ்ட்ராண்ட். அப்ப 2 ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ சொல்லுவாங்க இல்லையா, அப்ப இந்த 2 ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஆன்டி பேரலலா ஃபார்ம் ஆயிருக்கும். அதாவது ஒன்னு 3 பிரைம் எண்டா இருந்தா இன்னொன்னு என்னன்னு கேட்டா 5 பிரைம் எண்ட், ஒன்னு 5 பிரைம் எண்டா இருந்தா இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க 3 பிரைம் எண்டா ஃபார்ம் ஆயிருக்கும் சார். இப்ப இங்க இந்த என்சைம் டிஎன்ஏ பாலிமரேஸ் இருக்கு இல்லையா,
அப்ப டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் தான் கேட்டலைஸ் பண்ணுது. எதை சார்னா அடிஷனா இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட்ஸ். ஓகே, எங்க சார் ஒரு நியூ ஸ்ட்ராண்ட் உருவாவதற்கு எங்க இந்த 5 பிரைம் எண்ட்ல இருந்து 3 பிரைம் எண்ட், 5 பிரைம்ல இருந்து 3 பிரைம் எண்டுக்கு ஒரு டைரக்ஷன்ல மூவ் பண்ணி கொண்டு வர யார் அப்படின்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் தான். அப்போ உனக்கு என்ன ஆயிடுச்சு, அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளியோடைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா 3 கார்பன் பொசிஷன்ல, இது சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா, இந்த 3rd கார்பன் பொசிஷன்ல ஒரு நியூக்ளியோடைட் ஆட் பண்ணி போயிட்டே இருக்கும். இந்த சொன்ன கதை தான். பிரைமரோடைய வேலை ஆர்என்ஏ சிந்தசிஸ் பண்ணுது. எதை சிந்தசிஸ் பண்ணுது? புரோட்டீன், அதாவது மேக்ஸிமம் நியூ ஸ்டாண்டர்ட் சிந்தசிஸ் பண்ணுது. டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்ஷன் நோக்கி என்ன பண்ணும், அடிஷனலா நியூக்ளியோடைட்ஸ் சேர்த்து போயிட்டே இருக்கும். கடைசியில டிஎன்ஏ பாலிமரேஸ் ரிமூவ் ஆயிரும். யார் ஆட் ஆகுற, டிஎன்ஏ லிகேஸ் ஆட் ஆகி அங்க இருக்கக்கூடிய ஸ்டாண்டை எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்டா உருவாக்கிறோம். ஓகே, ஓகே, தேங்க்யூ.